எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நான் நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்படி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கன்னியா ராசியில பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாத ராசி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போறோங்க. இந்த ஏப்ரல் மாதம் எப்படிப்பட்ட தன்மைகளை கொடுக்க போகுது, ஏன்னா இந்த மாதத்துல குறிப்பா என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்கும்போது, ராசிக்கு 11ஆம் இடத்துல செவ்வாய் நீசம், 2வது ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி, ராகு, சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய 5 கிரக சேர்க்கைகள் அப்படின்றது ராசிக்கு 7ஆம் இடத்துல நிகழப்போகுது. கன்னியை பொறுத்த வரைக்கும் இது எப்படிப்பட்ட ஒரு தன்மைகளை கொடுக்கும், எதெல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கு, எதெல்லாம் உங்களுக்கு சாதகமற்ற தன்மையில இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க. ஏன்னா ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து மூவ் பண்ணி போயிடலாம், பிரச்சனையை தவிர்த்துடலாம். சரிங்களா? அதே மாதிரி நன்மையான விஷயங்களுக்கும் அதுதான். சரிங்களா? பெரும்பாலும் நன்மைக்கு வந்து நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கதாங்க போகுது. சொன்னாலும் சரி, சொல்லனாலும் சரி. ஆனா சில சாதகமற்ற விஷயங்கள், கெட்ட விஷயம் மட்டும் கொஞ்சம் சுட்டி காமிக்கணும். சரிங்களா? அதுதான் முக்கியமா தேவை ஒரு மனுஷனுக்கு. அந்த வகையில கன்னியா ராசியில பிறந்தவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா, கன்னியா ராசியில அதிபதி யாருன்னு பார்க்கும்போது புதன். நட்சத்திரங்கள் அப்படி பார்க்கும்போது கன்னியில உத்திரம் 2, 3 மற்றும் 4ஆம் பாதமும், ஹஸ்தம் முதல் 4 அட்சர பாதங்களையும், சித்திரை முதல் 7 அட்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த கன்னியா ராசி. கன்னி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 7ஆம் இடத்துல புதன் நீசமாய் வகரம் பெற்றிருக்கார். அதாவது தன்னுடைய நீச நிலையிலையும் தன்னுடைய வீட்டை பார்க்கின்ற ஒரே கிரகம் புதன் மட்டும்தான். புதனுக்கு மட்டும்தான் அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி. 9 கிரகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா 2 கிரகங்கள் ராகுகேது சாயா கிரகங்கள், மீதி 7 கிரகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரகம் தன்னுடைய நீச நிலையில தன்னோட வீட்டை பார்க்கும்போது அந்த புதன் தவிர வேற எந்த கிரகமும் பார்க்காது. சரிங்களா? அந்த வகையில பார்க்கும்போது புதனுக்கு அந்த தனி சிறப்பு அப்படின்றது கண்டிப்பாக உண்டுங்க. அதே மாதிரி கன்னி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ராசிய குரு, சுக்கிரன், புதன், சனி ஆகிய 4 கிரகங்கள் ஒரு சேர பார்க்குறாங்க. சரிங்களா? ஸோ இத்தகைய அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும், ஒரு பூஸ்டப்பை கொடுக்கும், தைரியமா இருப்பீங்க. சரிங்களா? எந்த ஒரு காரியத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு தயக்கம் இல்லாம இறங்கி ஜெயிச்சு காமிப்பீங்க. சரிங்களா? தயக்கம்லாம் ஓரம் கட்டி வச்சிருவீங்க. சரிங்களா? அதே மாதிரி உங்களோட தனித்தன்மை வெளிப்படும், தனித்துவத்தை வெளிப்படுத்துவீங்க. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவா இருப்பீங்க, பிரிஸ்கா இருப்பீங்க. அது மட்டும் இல்லாம ராசியை குரு பகவான் பார்க்கலாம், புத்திசாலித்தனம் அதிகரிக்கும், எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிப்பீங்க. சரிங்களா? பேச்சு சாதுரியம் கண்டிப்பாக அதிகமாக வெளிப்படும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் பிடிவாத குணம் கொஞ்சம் இருக்குங்க. சரிங்களா? எல்லா இடத்துலயும் கொஞ்சம் பிடிவாத குணத்தோடு இருக்காது. கொஞ்சம் சில இடங்கள்ல கொஞ்சம் ஃபிளெக்சிபிலிட்டியா விட்டு கொடுத்து போங்க. குறிப்பா திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கன்னியா ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதம் கொஞ்சம் சிறப்பு குறைவு தான். ஏன்னா 7ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இத்தனை கிரகங்களுடைய இணைவுகள் இருக்கிறது உங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக ஒரு பணப்புழக்கத்தை கொடுக்கும். சரிங்களா? ஓரளவுக்கு வருமானத்தை கொடுக்கும். சரிங்களா? ஓரளவுக்கு சரளமா இருக்கும் பணப்புழக்கம் பொறுத்த வரைக்கும். ஆனா குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்க உற்று நோக்கும் போது பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் சிறப்பு குறைவு தான். சரிங்களா? ஃபேமிலி லைஃப் அப்படின்னு வரும்போது பார்க்கும்போது கழுத்தர ஸ்தானத்துல இத்தகைய கிரகங்கள், இத்தனை கிரகங்கள் ஒன்றாக இருக்கிறது ஒரு திருமண வாழ்க்கையில கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்களை கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ள சில சண்டைகளை கொடுக்கும். சரிங்களா? தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பிரச்சனைன்னு சொல்லிட்டு உருவாக்கி அதை ஒரு பெரிய பிரச்சனை ஆக்கி விட்டுருவாங்க. அது பிரச்சனையே கிடையாதுங்க, ஆனா அது பெரிய பிரச்சனையா வெடிக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாம நீங்க போய் மாட்டுவீங்க. சரிங்களா? அது வந்து வேலை செய்யறதுக்கும் இது பொருந்தும், ஃபேமிலி லைஃப்க்கும் இது பொருந்தும். சரிங்களா? அதனால தெளிவா இருங்க, தேவையில்லாம மூக்க நுழைக்காதீங்க எந்த ஒரு காரியத்திலையும். சரிங்களா? கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா அதாவது ஒரு வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு கணவன் மனைவி ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்திருக்காங்கன்னா அவனோட வாழ்க்கையில நிச்சயமா கணவன் அல்லது மனைவி 2 பேர்ல யாருன்னா ஒருத்தவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருப்பாங்க வாழ்க்கையில. அதனாலதான் அவங்க நல்ல ஒரு 30-40 ஆண்டுகள் ஒன்றாக ஒரு ஒற்றுமை ஒரு குடும்பத்தை நடத்தியிருப்பாங்க. ஆனா இன்றைக்கு நிறைய பேர்கிட்ட இல்லாத ஒரு விஷயம் அதுதான். இந்த ஒற்றுமை, அந்த விட்டு கொடுத்து போகின்ற தன்மைகள் நிறைய பேர்கிட்ட இல்லை இன்னைக்கு பொறுத்த வரைக்கும். சரிங்களா? எல்லாருமே என்ன யோசிக்கிறாங்கன்னா, நான் மட்டும் ஏன் விட்டு கொடுத்து போயிட்டே இருக்கணும், எல்லாத்தையும் நான் மட்டும் ஏன் வந்து பொறுத்து போகணும்னு சொல்லி யோசிக்கிறீங்க. அது அப்படி கிடையாது. நல்லா கேட்டுக்குங்க. நீங்க ஒருத்தர்கிட்ட தோத்து போறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு எதிரியா இருந்தா நீங்க யோசிக்கலாம். வாழ்க்கை முழுக்க அவங்க கூடவே வரப்போறாங்க. தாய்க்கு பின் தாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கணவனா இருந்தா மனைவிக்கு பொருந்தும், மனைவியா இருந்தா கணவனுக்கு பொருந்தும். சரிங்களா? அப்பா அம்மாக்கு அப்புறம் ஒருத்தவங்க வந்து உங்க வாழ்க்கை முழுக்க வரப்போறாங்கன்னா அது உங்க மனைவி அல்லது கணவன் தான்.
ஸோ அவங்க கிட்ட நீங்க விட்டு கொடுத்து போறதுல உங்களுக்கு என்ன ஈகோ அப்படின்னு நான் கேட்கறேன். சரிங்களா, நிறைய பேர் கன்சல்டேஷன் பண்ணும்போது கூட நிறைய பேர் என்ன கேட்ட கேள்விகள் இதுதான். நான் சொன்னது இதுதான் அவங்க கிட்ட. சரிங்களா, முடிஞ்ச வரைக்கும் நல்ல ஒரு வாழ்க்கையை நீங்க வாழணுமா, ஒரு 30-40 ஆண்டுகள் ஒன்றாக நம்ம வாழ்க்கை குடும்பம் நடத்தி ஒரு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் சாதனை பெற்று ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க வரணும்னா முடிஞ்ச வரைக்கும் ஃபேமிலி லைஃப்ல விட்டு கொடுத்து போங்க. குடும்ப வாழ்க்கையில விட்டு கொடுத்து போறவன் கண்டிப்பா வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு வருவான், ஜெயிப்பான். சரிங்களா, ஏன்னா ஒரு நல்ல ஒரு கணவன் நல்ல ஒரு மனைவி கிடைச்சிட்டாவே அவனோட வாழ்க்கையானது சொர்க்கங்க. அவன் வந்து ஒரு நடுத்தர குடும்பத்துல இருந்தாலும் சரி, ரொம்ப அடிமட்ட நிலைமையில இருந்தாலும் சரி, நல்ல ஒரு நிலைமைக்கு மேல வந்துருவான், எப்படியாச்சும் வந்துருவான். சரிங்களா, அதனாலதான் கணவன் அமைவது அல்லது மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து வரக்கூடிய வாழ்க்கை துணை எப்படி இருந்தாலும் சரிங்க, கொஞ்சம் நீங்க அந்த ஃபேமிலி லைஃப்ல மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எல்லாத்துக்குமே பொறுத்து போனீங்கன்னா ஒரு நாள் நல்லா வருவீங்க. சரிங்களா, வயசு இருக்கும்போது தான் அந்த கோவம் சண்டை இதெல்லாமே வரும். ஓரளவுக்கு வயசு போனதுக்கப்புறம் ஒரு மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் அந்த கோவம் எல்லாம் ஓரமா போயிடும். அந்த பக்குவம் தான் அந்த இடத்துல வந்து வேலை செய்ய முடியும்னே சொல்லலாம். சரிங்களா, இப்போ குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கன்னியா ராசிக்காரங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா நிச்சயமா அவனோட வாழ்க்கை சொர்க்கமே. சரிங்களா, ரெண்டாவது இந்த மாற்றிய 2வது பகுதியில ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன் உச்சமாவார். அதே மாதிரி நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுருக்கு சுருக்குன்னு வார்த்தையை விட்டுருவீங்க, நறுக்கு நறுக்குன்னு பேசிடுவீங்க. சரிங்களா, மனசுல அப்படியே வச்சுக்காம நறுக்கு நறுக்குன்னு கேள்வியை கேட்டுருவீங்க, நறுக்கு நறுக்குன்னு பேசி விட்டுருவீங்க நிறைய இடத்துல. ஸோ அது கொஞ்சம் குறைச்சிக்குங்க. சரிங்களா, என்னடா அது நெகட்டிவா சொல்றேன்னு யோசிக்க வேண்டாம், பாசிட்டிவான விஷயங்களும் இருக்கு. ஆனால் நெகட்டிவான விஷயம்லாம் கொஞ்சம் சுட்டி காமிக்கணும். சரிங்களா, ஸோ இத்தகைய அமைப்புலாம் கொஞ்சம் இருக்கு. அதே மாதிரி கொஞ்சம் வெளியில சாப்பிட்றத குறைச்சிக்குங்க, ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்றத பழக்கப்படுத்திக்குங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். மேலும் வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் இடம் 12ஆம் அதிபதி 8ல வலுக்கிறதுனால பிறந்த தாயகத்தை விட்டு வெளிநாடு போறதுக்கான முயற்சிகள் நீங்க எடுக்கும்போது அது வெற்றியை கொடுக்கும். குறிப்பா இந்த மீனம்ன்றது நீர் ராசி, கடகம்ன்றது நீர் ராசி. ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் அதிபதி உட்காந்து இருக்கிறதுனால கண்டிப்பா தூர தேசங்கள்ல போய் பிழைக்க வைப்பார். ஸோ அது சார்ந்த முயற்சிகள் நீங்க எடுக்கும்போது நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். ரெண்டாவது 8ஆம் இடம் வலுக்க வலுக்க என்ன ஆகுனா கொஞ்சம் பிரச்சனைகள் போராட்டங்கள் சார்ந்த விஷயங்களும் வலுக்கும். குறிப்பா வேலை ரீதியா பண்ணாத தப்ப பண்ணன்னு சொல்லுவாங்க. தேவையில்லாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுப்பாங்க. அதே மாதிரி வேலை செய்யறதே பிடிக்காது நிறைய பேருக்கு. பாத்தீங்கன்னா என்னடா வாழ்க்கை, என்னடா வேலை, இது நம்ம ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம வேலை செய்யணும், இவ்வளோ ஏன் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஆனா நம்ம இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அதற்கான ரெகக்னேஷன் கிடைக்கலையே நமக்கு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க வைக்கும். சரிங்களா, ஸோ அதுக்கெல்லாம் பெரும்பாலும் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் ஓரளவுக்கு ஃபேவரா இருக்குங்க. அதனால வந்து கவலையே படாதீங்க. 6ஆம் இடத்துல ராகு வரார், வெற்றியை கண்டிப்பா உண்டு பண்ணி கொடுப்பாரு வாழ்க்கையில. கொஞ்சம் இந்த டைம் கொஞ்சம் சிறப்பு இல்லை, அவ்வளவுதான். கண்ணில பிறந்தவங்களுக்கு குறிப்பா இந்த 5 கிரக சேர்க்கை அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ராசிக்காரங்களுக்கும் ஒரு ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி பலன்களை செய்யும், பிரச்சனைகளை கொடுக்கும். உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் லைஃப் பார்ட்னர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள், நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கணும். சரிங்களா, ஸோ இவங்க மூலமா தான் பிரச்சனைகள் வரும், இதை மட்டும் நீங்க டேக்கிள் பண்ணிட்டா சிறப்பாகவே இருக்கு. அதே மாதிரி பாக்கியத்துல குரு இருக்காருங்க. கடவுளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு வந்து உண்டு. உங்களோட முறையான நியாயமான வேண்டுதல்கள் கண்டிப்பாக பலிக்கும். நிறைய ஆன்மீகத்துக்கு அதிக முக்கியத்துவம் தருவீங்க, நிறைய கோயில்களுக்கு போயிட்டு வருவீங்க. சரிங்களா, அதே மாதிரி முயற்சிகள் ஓரளவுக்கு வெற்றியை கொடுக்குங்க. சரிங்களா, 3ஆம் அதிபதினு சொல்லப்படக்கூடியவர் நீசமானாலும் கூட குரு 3ஆம் இடத்தை பார்க்கும்போது ஒரு சப்போர்ட் கிடைக்கும். சரிங்களா, நீங்க ஒரு ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, ஒரு எஃபர்ட் போறீங்க, ஒரு வேலைக்காக ஒரு முயற்சி எடுக்கும்போது அந்த முயற்சியில ஒருத்தவங்களுடைய சப்போர்ட்டால நீங்க வெற்றி பெறுவீங்க. அதே மாதிரி 5ஆம் அதிபதி 7ல இருக்காருங்க. 5ஆம் இடத்தை குரு பகவான் பாக்குறாருங்க. குழந்தை பிராப்தி சார்ந்த விஷயங்கள் கிடைக்கும். ஸோ அதுக்கான முயற்சிகள் தற்போது நீங்க எடுக்கலாம். அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் சிக்கல்கள் ஏற்பட்டு அதன் பிறகு அந்த காரியமானது கைகூடும். சரிங்களா, ஸோ இப்படியாக ஒரு சில நல்ல விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியாக ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டுங்க. ஸ்டபனா இருப்பீங்க, போல்டா இருப்பீங்க, தைரியமா இருப்பீங்க, எடுத்த காரியத்தை ஜெயிச்சு முடிச்சிருவீங்க. அதே மாதிரி வேலை ரீதியாக எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 10ஆம் அதிபதி நீசம். அப்போ வேலையில கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் வேலை மாற்றம் செய்யலான் இருக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையா இருந்து அதன் பிறகு பண்றது சிறப்பா இருக்கும். அதே மாதிரி வேலையை வந்து எக்காரணத்தை கொண்டு விட வேண்டாம். இந்த டைம்ல கொஞ்சம் வேலையை விட்டீங்கன்னா அப்புறம் கஷ்டம் இன்னொரு வேலை கிடைக்கிறது. சரி, அலைச்சல்களோட தான் அடுத்த வேலை கிடைக்கும். ஸோ இது கொஞ்சம் நீங்க பாத்துக்கிறது சிறப்பா இருக்கும். அதே தொழில் ரீதியாகவும் பாத்தீங்கன்னா வருமானத்தை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துல செவ்வாய் நீசம். முதல் பகுதியை விட 2வது பகுதி ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஆனா முதல் பகுதி கொஞ்சம் சுமார் தான். சரிங்களா, அதற்கடுத்து சந்திராஷ்டமத்துல பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதத்தை பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி காலை 3:30 மணி முதல் ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி காலை 3 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குங்க. சந்திராஷ்டம நாட்கள் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அமாவாசை நிலையில சந்திரன் இருப்பார். ஆல்மோஸ்ட் மேஷத்துல சூரியன் இருப்பாருங்க, கூட சந்திரனும் சேர்ந்திருப்பார். ஸோ இது கொஞ்சம் சிறப்பு இல்லை. அப்போ லாபாதிபதினு சொல்லப்படக்கூடியவர் 8ஆம் இடத்துல உச்ச சூரியனோட சேரும்போது அன்றைய தினம் அமாவாசையா இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் மன ரீதியா கொஞ்சம் குழப்பங்கள் அதிகமாக ஓடும், மன சோர்வு இருக்கும், ரொம்ப தயக்க சுபாவம் அதிகமா இருக்கும்,
ஹெல்த் ரீதியாக, அதாவது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். ஜலதோஷம், காய்ச்சல் சார்ந்த விஷயங்கள், உடல் ரீதியாக கொஞ்சம் சில உபாதைகளை கொஞ்சம் கொடுக்கும். இப்போ ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம் கொஞ்சம் கவனமாக இருங்க. நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைக்கிற மாதிரி இருக்கும். மனசு ஸ்திரமாக இருக்காது, சஞ்சலத்தோடு இருக்கும். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நிதானமாக இருங்க. எந்த ஒரு காரியத்திலும் பெரும்பாலும் அவசரம் காமிக்க வேண்டாம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பற்றின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும். அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.